ரிமோட் எங்க? ச்சே! மாசம் மாசம் காசு மட்டும் வாங்கிருவானுங்க. இது என்ன புக்கு? பார்க்க த்ரில்லிங்கா இருக்கே. ஒருவேளை அப்பாவோடதா இருக்குமோ? அப்பா இந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்க மாட்டாரே. பயங்கிறது 90% மக்கள்கிட்ட இருக்கு. பயம்னா என்ன? அது ஒரு வியாதியா? இதுக்கு மருந்து இருக்கா? ஒரு சிலருக்கு பாம்பை பார்த்தா பயம், ஒரு சிலருக்கு கரப்பாம்பூச்சி பார்த்தாலே பயம், தனியாக இருக்க வீட்டில் சின்ன சத்தம் கேட்டாலும் பயம். இந்த மாதிரி பயங்கள்லாம் தாண்டி சில மனிதர்கள் ஆவிகிட்ட பேசலான்னு சொல்கிறாங்க. அமானுஷங்கிறது ஒரு சிலருக்கு பயம், அதை நம்புறவங்களுக்கு அது உண்மை. நமக்கு பிடிச்ச ஆவிகிட்ட நம்ம பேசலாம், அதை நம்மளை தேடி வர வைக்கலாம். ஆவிகிட்ட பேசுறதுக்கு நிறையா வழிகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணுமா? இந்த ஆவி பற்றி படிக்கும்போது மட்டும்தான் கரண்ட்டே போகும். ஹலோ. மச்சி, என்னடா பண்ற? சாப்பிட்டியா? ஏன்டா இதை கேட்க தான் ஃபோன் பண்ணியா? இல்ல மச்சி, ஒரே போரு. வாயா வாக்கிங் போயிட்டு வரலாம். டேய், நான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கேன். அப்பா அம்மா வேறு வீட்டில் இல்லை. நான் வரலடா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா, நம்மள நாளைக்கு ஒருத்தர் மீட் பண்ண வரலான்னு இருக்கான். ப்ராப்ளம் இல்லையே? ஓகே, அதெல்லாம் இருக்கு, மீட் பண்ணலாம். வர சொல்றேன் மச்சி. குட் நைட். குட் நைட் பத்து. அப்பா, இவன் ஃபோனை கட் பண்ணோன்னு கரண்ட் வந்துருச்சு. இந்த புக்கு எங்க? இந்த ஓஜோ மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஆகுதுன்னு நீங்கள் பேசுங்க. டேவிட். டேவிட்டை கூப்பிடலான்னு நினச்சேன் மச்சி. எதுவும் பிரச்சனை ஆகாதுலடா? பிரச்சனைலாம் ஒன்றும் ஆகாதுடா, வா உட்காரலாம். அந்த கேம் பேர் என்னடா? ஓஜோடா. ஓஜோ ஓஜோ அப்படின்னா? அப்படின்னா ஆவிகிட்ட பேசுகிற கேம். இந்த கேம் இருக்குல்ல, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மச்சி. நிறையா பேய் படத்துலலாம் பார்த்துருப்பேன் இல்லையா? நடுவில் வந்து காயின் வச்சு கேண்டல்லாம் எரிய வச்சு நேற்று நேற்று விளாடுங்க பார்த்துருக்கியா? கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் மச்சி. ஓகே ஓகே ஓகே, நான் வந்துட்டான்டா. இவனா? ஆமாம். செம்ம காமெடியாக.
ஹாய் பாஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஹலோ. இதில் மிஸ்டர் பரத். பாஸ், என் பேர் பரத். என்னை பத்துன்னு தான் கூப்பிடுவாங்க. இவன் என் ஃப்ரெண்டு பாலா. பை த பை, ஐ எம் மிஸ்டர் கோதண்டபாணி. மிஸ்டர் கோதண்டபாணி, வெரி நைஸ் நேம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை கோன் தான் கூப்பிடுவாங்க. கோவா? அடங்கோ. அப்படி இல்லை பாஸ், கோ. ம், கோ அப்படி. புரிஞ்சுது. மச்சி உனக்கு புரிஞ்சுதா? எங்கள் வீட்டில் என்னை தண்டம் தான் பாஸ் கூப்பிடுவாங்க. மிஸ்டர் தண்டமா? இல்லை பாஸ், வெறும் தண்டம் தான். பாஸ், எங்கள் பேங்க்கில் புதுசாக கிரெடிட் கார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அதை பற்றி பேசலான்னு தான். என் ஃப்ரெண்டு சிவா உங்களை இன்சூரன்ஸ் தானே சொன்னான். ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வாங்குங்க பாஸ், அப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். புரியலையே மிஸ்டர். கோ. பாஸ், எங்கள் பேங்க்கில் புதுசாக 4 கார்டு விட்டுருக்காங்க. எந்த ரூட்டில் பாஸ்? பாஸ், பஸ் இல்லை பாஸ், கிரெடிட் கார்டு. மிஸ்டர் கோதண்டபாணி, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கால் பண்ணுறேன், அப்புறம் வாங்க. எங்கே பாஸ் போகிறீங்க? நாங்கள் ஆவிகிட்ட பேச போகிறோம். வரட்டுமா? நீ என்னடா சொல்கிற? வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ், நாங்கள் போய் முன்னாடி பணம் ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டாங்க. பாஸ், காசு? அதை பில்லில் சேர்த்து வாங்கிக்காங்க. சே, கொடுக்குற பெட்ரோல் அலவன்ஸ்க்கு அப்படிச்சிட்டானுங்களே. ஏன்டா அவனை கழட்டி விட்ட? அவன் இருந்தால் வேலைக்கே ஆகாதுடா. வா, நம்மளாம் ரெடி பண்ணலாம். டே பத்து, கேண்டில் அணைஞ்சிருச்சுன்னா டேவிட் வந்துட்டான்னு அர்த்தம்டா. உனக்கு பயமே இல்லையாடா? மச்சி, ஸ்டார்ட் பண்ணலாமா? அவன் வந்துட்டுண்டா. சரி, அவன் வர வரைக்கும் டேவிட் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரலாமா? ஓகேவா. வா பத்து. இங்கே தான்டா டேவிட் சூசைட் பண்ணிட்டான். சூசைட் பண்ணி 10 வருஷம் இருக்கும்லடா. இருக்கும். பாவம். டேய், என்னமோ போன மாதிரி இருந்துச்சுல்ல? எனக்கு ஒன்றும் தெரியல மச்சி. பார்க்கலாம் வா. எப்படி இருக்கு பார்த்தியா வீடு? பார்க்கவே பயமா இருக்குல்லடா. என்ன பாஸ், நான் தான். போடாங்க. என்ன பாஸ்? இது யார் வீடு தெரியுமில்ல? எனக்கு எப்படி பாஸ் தெரியும்? சொன்னோம்ல, டேவிட். பாஸ், அவன் இறந்த வீடே இதுதான். இங்க எதுக்கு பாஸ் இருக்கும்? போலாம் வாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் தான் கூலாக கிடைக்கலன்னு வாங்காம வந்தேன், நீங்க வேற சூட்டை கிளப்பி விட்டுப்பீங்க. இதெல்லாம் வீடுங்களா? எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க. ஆரம்பிக்கலாமா? ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். இது மட்டும் தான் நம்ம சொல்ல வேண்டியது. ஹோலி ஸ்பிரிட் புரிஞ்சுதா? ப்ளீஸ் கம். ஹோலி ஹோலி ஸ்பிரிட் ஸ்பிரிட் ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம். ஹோலி ஸ்பிரிட் பாஸ், ப்ளீஸ் கம். அவருக்கு இங்கிலீஷ் தெரியுங்களா? தமிழ் வேணா கூட்டு பாருங்களேன், கண்டிப்பா வருவார் பாஸ். அம்மா, ஐயோ, இவனுங்க வேற. இருங்கடா, நானும் வரேன். டே பத்து, மிஸ்டர் கோ, எங்கடா இருக்கீங்க?
டேய் பத்து, மிஸ்டர் கோ. எங்கடா போய் தொலைஞ்சீங்க? டேய் பயமா இருக்குடா. மிஸ்டர் கோ, பாஸ் கோ, மிஸ்டர் கோ. கோ, டேய் பத்து, ச்சே, கோ எங்கே போனான்னு தெரியவே இல்லையே. ஓகே, போய் பாலா வச்சு பார்க்கலாம். இங்கே என்ன சவுண்ட் வருது? அம்மா, எங்கே போய் தொலைஞ்சாங்களோ? டேய் பத்து, டேய் பத்து, டேய் பத்து, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பத்து, டேய் பத்து, பத்து யார் அடிச்ச உன்ன? எந்திரா பத்து. அண்ணே, மேட்ரு முடிஞ்சுண்ணே, ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. நாங்களும் அங்கே வந்துடுறோம்.
ஏய் அண்ணா வந்துட்டாரா? இவனுங்களை பார்த்துக்கோ. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கண்ணே, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுண்ணே. காரியம் முடிஞ்சது 2 பேர்த்தையும் போச்சுருங்க. ஒரு எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. சரிண்ணே. இவனுக்கு குடும்பம், இவனுங்களை தேடிட்டே தான் இருக்கணும். நாங்கள் 2 பேரும் இருக்கீங்களே, நாங்கள் பார்த்துக்கிறேண்ணே. ரெண்டு ஆடு மாட்டி இருக்கு. எவ்வளோ வேணா அறுத்துக்கோ, எவ்வளோ வேணா எடுத்துக்கோ. வர வேண்டியது வந்தே ஆகும். சீக்கிரம் வைங்க. அவ்வளோதானே? இன்னும் 1/2 மணி நேரத்தில் பாஸ் அனுப்பி வைக்கிறேன். தம்பி, ஏய் அண்ணன் கூப்பிட்றாரு, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். டேய் காரில் குளோரோஃபார்ம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டானுங்க. போ. டேய் ஃப்ரண்ட்டில் வச்சிருப்பேன். சரிண்ணே. எங்கே இருக்கோம்? டே பத்து, எந்திரா. மாப்பிள்ள என்னடா ஆச்சு? ஒன்றால் இல்லை. எங்கடா இருக்கும்? ஒன்றும் இல்லைவா? டேய் கோதண்டை பண்ணிடா. ஆமாண்டா. மிஸ்டர் கோ, உங்களுக்கு என்னாச்சு? எந்திரிங்க, மேலே எந்திரிங்க. மிஸ்டர் கோ, எந்திரிங்க. எந்திரிங்கோ. யார் உங்களை அடிச்சது? எந்திரிங்க. என்னாச்சு கோ? என்னாச்சு? கோ என்னாச்சு? பாஸ் எங்கே பாஸ் போனீங்க? என்ன பாஸ் என்னாச்சு? இந்த அடையாளம் நான் டேவிட் வீட்டில் பார்த்துருக்கேன். பாஸ் அடையாளம் பத்து நான் பார்த்தோம் டேவிட் வீட்டில். ஆமாண்டாப்படா. என்னாச்சு? இந்த அடையாளம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை. இந்த அடையாளம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். தெரியாது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. ஹலோ அண்ணே பசங்க கரெக்டாக பிரிஞ்சு லாக் ஆகிட்டாங்க. தூக்கிடு. ஓகே. இங்கே தானே? இப்போ தானே? இந்த வழியாக தானே? ஒன்றும் புரியலையே. இல்லை. யாரு? புரியல. யாரா காப்பாத்து இல்லையா? எப்படி இங்கிருந்து போக?